welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸசைஸ் 3.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஸோ நமக்கு 2 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ் அப்படின்ற அன்னோன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னது, ஒரு பாலிகன் தான். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் வந்து 360 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 360 டிகிரி இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எழுதிக்கோங்க. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் angles of a polygon is equal to 360 degree அப்படி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? sum of all exterior angles of a polygon is equal to 360 degree நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுக்கல. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி வருமா? ஸோ 125 டிகிரி plus 125 degree plus x degree is equal to 360 degree. ஸோ இந்த எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் இது என்ன வரும், 250 வருமா? 125 ப்ளஸ் 125 வந்து 250 வரும். equal to 360 degree. நமக்கு x டிகிரி தான் வேணும். ஸோ x டிகிரி is equal to இந்த வேல்யூவை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ 360 டிகிரி மைனஸ் 250 டிகிரி. ஸோ 360 மைனஸ் 250 பண்ணுங்க. பண்ணிங்கன்னா 0, 1, 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 110 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிஸ்ஸிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஒரு பாலிகன் கொடுத்து ஏதாவது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மிஸ் ஆகி இருந்துச்சு உங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் வந்து 360 டிகிரி. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ் அப்படின்றது அன்னோன் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு சைடாக வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஆப்போசிட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும், அந்த மிஸ்ஸிங் ஆங்கிள் வந்து கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பி ஃபிகர் பாருங்க. பி ஃபிகர்ல வந்து நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு? ஸோ இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ், இதுதான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கு. கரெக்டா? ஸோ எல் ஷேப்ல இருக்கு. இந்த இன்டீரியர் ஆங்கிள் தான் நமக்கு தெரியுது, 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல் ஷேப்ல இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள். பட் இது நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 90 டிகிரினா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கு. அப்போ இங்கே லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி வருமா? ஸோ லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக இங்கே ஃபுல்லாக பார்க்குறப்போ 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி பண்ணோன்னா என்ன வரும், 90 டிகிரி வரும். ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கிறப்போ இங்கே என்ன தான் வருது, 90 டிகிரி தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி அப்படின்ற மாதிரி. ஸோ எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் வேணும். கரெக்டாக? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். கரெக்டாக? நமக்கு வந்து இந்த பார்ட், இந்த எக்ஸ்டீரியர் பார்ட் மட்டும் தான் வேணும். அப்போ 180 மைனஸ் 90 பண்ணிங்கன்னா 90 வரும். அப்போ அதுதான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இங்கே வந்து 60 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்க எல் ஷேப்பில் தான் இருக்குது. அவங்களே சிம்பிள் கொடுத்துட்டாங்க 90 டிகிரின்னு. ஸோ இது ஒரு 90 டிகிரி. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எழுதிக்கோங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? சம் ஆஃப் ஆல் exterior angles of a polygon எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்கும். ஓகேவா?
இப்போ எல்லா ஆங்கிள்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் இந்த ஃபிகர்ஸோடு தான் எடுத்து எழுதலாம். ஸோ என்னென்ன இருக்குது 90 60. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. அகைன் இங்கே ஒரு 90 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 90 டிகிரி ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு ஒரு 70 டிகிரி இருக்குது. ஸோ 70 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும் 360 டிகிரி வரும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 90 ப்ளஸ் 90 180 கரெக்டாக? ஸோ 180. ஸோ இது வந்து பாருங்கள் 60 ப்ளஸ் 70 என்ன வரும் 130 வரும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 8 ப்ளஸ் 3 11. 1 கேரி போட்டோன்னா 310 டிகிரி வரும். ஸோ 310 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி வரும். நமக்கு எக்ஸ் டிகிரி தான் வேணும். அப்போது 360 டிகிரி இதை வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்ப மைனஸில் வந்துடும். ஸோ 310 டிகிரி இதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் 50 டிகிரி வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு 50 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பாலிகன் கொடுத்து ஏதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மிஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் நீட்டாக செஞ்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 2 பாருங்க. Find the measure of each exterior angle of a regular polygon of 9 sides 15 sides. So regular polygon அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சைட்ஸும் ஈக்குவல், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல், இன்க்ளூடிங் அது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருந்தாலும் ஓகே, இன்டீரியர் ஆங்கிளாக இருந்தாலும் ஓகே, எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. 9 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிகன் எடுத்தாலும் ஓகே, 15 சைட்ஸ் இருக்கிற ஒரு பாலிகன் எடுத்தாலும் ஓகே. ரெண்டுமே ஆனால் ரெகுலர் பாலிகனாக இருக்குது. ரெகுலர் பாலிகனாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட். நமக்கு ஒரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். கரெக்டாக? ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ரெகுலர்ன்றனால. எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ரெகுலர் பாலிகன் அப்படின்றதுனால. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இது கண்டுபிடிச்சாலே அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, since it is a regular polygon, இது வந்து regular polygon சொல்லியிருக்காங்க. regular polygonனா எப்படி இருக்கும்? since it is a regular polygon, so regular polygonனா எப்படி இருக்கும்? all angles are equal-ஆ இருக்கும். ஆல் சைட்ஸு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம அதை மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ஃபோர் மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஆங்கிள் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. கரெக்டாக? ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு பாலிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் 360 டிகிரி இருக்கும். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 9 சைட்ஸ் கேட்குறாங்க. 9 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகன் கேட்குறாங்க. உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு சாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 3 சைட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதோட சைட்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இங்கே இருக்கும் எக்ஸ். செகண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இப்படியே இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அது செகண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்புறம் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். இது தேர்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும் 3 சைடட் ஃபிகர் அப்படின்றனால. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா ப்ராப்பர்ட்டி படி பார்க்குறப்போ நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக? இது நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே செஞ்சு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் 3x வரும். ஸோ 3x is equal to 360 டிகிரி. அப்போ நமக்கு x வேணும் அப்படின்னா 360/3. அப்போ x is equal to என்ன வரும் 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 120 டிகிரி வரும். அப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் 120 120 120. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 சைடட் ஃபிகர்.
அப்போ இதுக்கு வந்து 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ 4x is equal to 360. அப்போ x is equal to 360/4 இந்த மாதிரி பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 9 சைடு கேட்டிருக்காங்க. 9 சைடு ரெகுலர் பாலிகனுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 9 சைடு அப்படின்னு இருக்கிறப்போ 9 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ 9x, எக்ஸையே நம்ம 9 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா 9x. ஸோ 9x is equal to 360 degree. x is equal to 360 degree by 9. ஸோ 3 டேபிள்ஸில் கட் பண்ணிங்கன்னா இல்லை டேரெக்டாக நீங்கள் 9 டேபிள்ஸ்லேயே கட் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். கரெக்டா? ஸோ 40 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 40 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் எத்தனை சைட்ஸ் கொடுத்துருக்காங்க? 15 sides. 15 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 15 சைட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ இங்கேயும் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. Since it is a regular polygon, all angles are equal. Therefore, measure of each exterior angle of a regular polygon தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ sum of exterior angle இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எழுதிக்கோங்க. Sum of exterior angles எவ்வளோ இருக்கும்? 360 இருக்கும். கரெக்டா? நமக்கு வந்து 15 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 15 சைட்ஸ் இருக்கிறப்ப எக்ஸையே நம்ம என்ன பண்ணுவோம்? 15 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 15x வரும். 15x is equal to 360 டிகிரி. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ x is equal to 360 டிகிரி by 15. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் கட் பண்ணி பாருங்கள். 5 3s are 15, 120 வரும். 5 டேபிள்ஸில் கட் பண்ணுறப்ப 1 5 is 5. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 4 5s are 20. ஸோ x is equal to 24 டிகிரி வரும். ஓகேவா? இதுதான் வந்து ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட். 15 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகன் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? 24 டிகிரி இருக்கும். இதே இது ஒரு ஃபிகர் வந்து ஒரு ரெகுலர் பாலிகன் வந்து 9 சைட்ஸில் இருக்குது அப்படின்னா அதோட ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து 40 டிகிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு கிளியராக? ஸோ இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்றது தேவையில்லை. பட் ஆனால் இங்கேருந்து கன்ஃபார்மாக எழுதணும். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி அப்படின்னு போட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி எழுதணும். அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 3 பாருங்க. How many sides does a regular polygon have if the measure of an exterior angle is 24 degree? So previous sumல வந்து நமக்கு அந்த sides எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து அந்த ரெகுலர் பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலர் பாலிகன்னாலே எல்லா ஆங்கிள்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் 24 டிகிரி தான் இருக்கும். அது ஓகே. பட் நமக்கு வந்து எத்தனை சைட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரெகுலர் பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் அப்படியே ரிவர்ஸ்லேயே பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கொயரே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயருக்கு வந்து 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும். 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 4x. ஸோ ப்ராப்பர்ட்டி படி பார்க்குறப்ப சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்னது? 360 டிகிரி. கரெக்டாக? அப்போ 4 × x is equal to 360 டிகிரி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த 4 அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ். இங்கே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் மிஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நான் n அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த x அப்படின்றது என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நமக்கு இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இன்டூ இந்த 4க்கு எக்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் அப்படின்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ நான் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அதை போட்டுக்கிறேன். சீக்வல் டு 360 டிகிரி. ப்ராப்பர்ட்டி படி என்னது? 360 டிகிரி வரும். கரெக்டாக? ஆக்சுவலாக நமக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சீக்வல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்டூ இது வந்து என்னது? 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதுதான் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு இருக்கேன். சீக்வல் டு 360 டிகிரி. ஓகேவா?
ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்றது நம்ம n வச்சுக்கலாம் இன்ட்டு 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது கொடுத்துருக்காங்க 24 டிகிரி போட்டாச்சு ஈக்குவல் டு 360 டிகிரி. நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் வேணும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும், டிவிஷனில் போயிடும். ஸோ இதை நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். 12 டேபிளில் 2 12s are 24, 3 12s are 36. அகைன் 2 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும், 15 டைம்ஸ் வரும். அப்போ n is equal to 15. அப்போ 15 சைட்ஸ் தான் என்னது ஆன்சர். அப்போ இந்த ரெகுலர் பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும், 15 சைட்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஒரு ரெகுலர் பாலிகனுக்கு. அந்த ரெகுலர் பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. நான் அதுதான் உங்களுக்கு ஸ்கொயரில் இருந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்து புரிகிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்றது n, ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 360 டிகிரி அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. ஸோ n தான் நமக்கு வேணும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 360 by 24 போட்டிங்கன்னா 15. அப்போ 15 சைட்ஸ் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.